வச்சிருக்கு. என்னனே நான் என் பொண்டாட்டியை நினைச்சு தனியா பேசிட்டுக்கிறேன். மூணி அடிச்சிருச்சு மானி அடிச்சிருச்சு. போ நீ பேசாம போ. என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்க எல்லாரும் இங்க கூட்டு வந்தது யாரு? நான் தான் மாமா. ஓய் முக்காப்படி உலக்கு என்ன பார்த்தா பேய் பிடிச்சவன் மாதிரி இருக்காடே. இல்ல மாமா, நீங்க தனியா நின்னு வித்தியாசமா பேசிட்டு இருந்தீங்களா, அதனாலதான் நான் பயந்து போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். உங்களை எல்லாம் வச்சுட்டு ஒரு உருப்படியா ஒரு லவ் கூட பண்ண முடியாது. அப்படி என்ன உங்களுக்கு லோ ஃபீலிங்ஸ் மாம்ஸ்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க அக்காக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருந்தா அவ எனக்கு பிடிச்ச பைக்காவே வாங்கிட்டு வந்திருப்பா. அதை நினைச்சுதான் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டேன். மாப்ள, நீங்க அவளுக்கு செஞ்சதுக்கெல்லாம் இதெல்லாம் கம்மிதான். அவ உங்களுக்கு பதிலுக்கு செய்யணும்னு வைங்க, அவ தோலை உரிச்சு உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட நீங்க செஞ்சதுக்கு ஈடாகாது. என்ன பேசுறீங்க நீங்க? அன்புக்கு என்ன அளவுல இருக்குது? அன்பை குடுக்குறோம், அன்பை திரும்பி ரிட்டர்ன் வாங்குறோம். அவ்வளவுதான். குடுக்கல் வாங்கல் எல்லாமே ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும். கரெக்டா சொன்னீங்க மாமா. இவ்ளோ கொடுத்தா இவ்ளோ திருப்பி கொடுக்கணும்னு கணக்கு பார்க்க இது என்ன கந்து வட்டியா? காதல். கரெக்டா சொன்னடி. காதல் 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 இப்படிலாம் பண்ணாதடா. பார்த்தாலும் எனக்கு படபடப்பா இருக்கு. கிண்டல் அடிச்சிட்டு இருக்காத நீ. உனக்குலாம் எங்க தாத்தா எல்லாமே குளிர் விட்டு போச்சு. சரி மாம்ஸ், அக்கா உங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்திருக்கா, அவளுக்கு நீங்க என்ன கிஃப்ட் தர போறீங்க? அத்தாண்டி நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கிறேன், சிக்க மாட்டேங்குதே. அத்த ஆண்டாளுக்கு சின்ன வயசுல என்ன பிடிக்கும்? சாப்பாடு தான்டா. கறி மீன் முட்டை இப்படி ஏதாவது செஞ்சா அடுப்புல இருக்கும் போதே அள்ளி திம்பா. அமைதியாரு சரியா? காமெடி பண்ணிட்டு இருக்காது நீங்க. நான் மனசு நிறையற மாதிரி என்ன ஏதுன்னு கேட்டிருக்கிறேன், நீ வயிறு நிறைய பத்தி பேசிட்டு இருக்கிற. அவளுக்கு புடவைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா 4 பீரோ இருக்கிற அளவுக்கு புடவை வச்சிருக்கா. ஆமா, நகை வாங்கி கொடுங்கன்னு சொல்லலான்னு பார்த்தா இப்பதானே நீங்க 100 பவுன் நகை வாங்கி கொடுத்தீங்க. வேற என்ன கொடுத்தா அவ மனசு நிறையும்? நாக புடவை இதெல்லாம் எல்லாம் வேற ஏதாவது சொல்லுங்க. மாப்ள, அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே காஷ்மீர் போகணும்னு ரொம்ப ஆசை. அதுதான் இப்ப வரைக்கும் அவளுக்கு நடக்கல. அது காஷ்மீருக்கு எப்படி இப்படி உடனே கூட்டு போக முடியும்? வேற ஏதாவது? அப்படின்னா புது வருஷம் அதுமா அவளை ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா. இல்லையே. ஒரு விளங்காதவன். இது பாரு, டென்ஷன் பண்ணாம என்ன கிஃப்ட்னு காட்டு. ஏய் அவசரப்படாதே. சும்மா அவசரப்பட்டு இருக்கறா. நானும் உனக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனா என்ன வாங்கி கொடுத்தா நீ இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் பவித்ரா சொன்னால என்ன உனக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு, அந்த மாதிரி என்ன உனக்கு கிஃப்டா கொடுக்க சொல்லி இங்க வந்து நிக்கிறேன். எப்படி எடுத்துக்கோ. உன்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என்ன எடுத்துக்கோ எடுத்துக்கோ. பம்மாத்து கோழி பறந்து பறந்து முட்டை போட்டுச்சான். அதை பார்த்த எரும மாடு ஏறி நின்று சாணியை போட்டுச்சான். மாப்பிள்ளையாவது பரிசு கொடுக்கறதாவது. ஐயோ ஐயோ, இவன் போய் பரிசு கொடுப்பான்னு எல்லாரும் காத்துட்டு இருந்தோம் பாரு. நம்மள சொல்லணும். என்னடா நீ, நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? இப்படி ஏமாத்திட்டியே.
ஏய், மாப்பிள்ளை என்ன உனக்கு கொஞ்சம் நெஞ்சமா கொடுத்திருக்காரு? அதுக்கு எதுக்கு நீ மூஞ்ச இப்படி தூக்கி வச்சிருக்க? ஓ, ஏண்டி இப்பதானே 100 பவுன் நகையும் அம்புட்டு பணத்தையும் உன் கையில கொடுத்தா அப்புறம் என்ன? ஐய சும்மா அவனை அதேவே சொல்லிட்டு இருக்காதீங்க. இங்க பாரு, பரிசு கொடுக்கறதும் வாங்குறதும் பொருளோட மதிப்புல இல்ல, அத குடுக்கறவங்களோட மனசு பொறுத்து இருக்கு. என் புருஷன் என்ன கொடுக்க போறான்னு ஒரு மாதிரி ஆசையா இருந்தேன். ஏய் சும்மா இந்த நிமிஷமே இப்படியே உன் மடியில செத்துடலான்னு தோணுது. எதுக்கடி சும்மா அவனை சாயறன்ட்டு எதுக்கு இப்படிலாம் பேசுற நீ? நான் போயெல்லாம் சொல்லல, நிஜமாதான் சொல்றேன். இதுக்கு மேல ஒரு பொண்டாட்டிக்கு என்ன வேணும் சொல்லு? உன்னை மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கும் நேசிச்சதுக்கும் அப்படியே உன் நெஞ்சு மேல சாஞ்சுக்கிட்டே செத்துருவேன். சத்தியமா செத்துருவேண்டா. இது ஏன் வரும்? திரும்ப அதே பேசிட்டு இருக்காத. போடா, நீ சந்தோஷத்தை வெளிக்காட்ட எனக்கு வார்த்தையே தெரியல. அழகர், எனக்கு நீ போதும்டா.